சென்னை பத்திரிகையாளர் மன்றம் நடத்திய கிரிக்கெட் தொடரில் 2ஆம் இடம் பிடித்த சத்தியம் தொலைக்காட்சி அணிக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் 50,000 ரூபாய் பரிசுத் தொகை வழங்கி கௌரவித்தார். சென்னை பத்திரிகையாளர் மன்றம் நடத்திய மாபெரும் கிரிக்கெட் தொடரில் மொத்தம் 52 அணிகள் பங்கேற்று விளையாடின. நாக் அவுட் முறையில் நடைபெற்ற இந்த தொடரில் முதல் பரிசாக 1 லட்சம் ரூபாயும் 2ஆம் பரிசாக 50,000 ரூபாயும் அறிவிக்கப்பட்டது. இதில் சத்தியம் தொலைக்காட்சி 2ஆம் இடம் பிடித்து 50,000 ரூபாய் பரிசுத் தொகையை தட்டிச் சென்றது. இந்நிலையில் இதன் பரிசளிப்பு விழா சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சத்தியம் தொலைக்காட்சி அணிக்கு 50,000 ரூபாய் பரிசுத் தொகை வழங்கி கௌரவித்தார். பின்னர் பேசிய அவர், சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தின் உட்கட்டமைப்பு வசதிக்காக 2 கோடியே 50 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 50,000 ரூபாய் பரிசை பெறக்கூடிய சத்தியம் தொலைக்காட்சி அணியை சேர்ந்த கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டன் மேடைக்கு வரும்படியும் அணியை சேர்ந்தவர்கள் மேடைக்கு கீழே அணிவகுத்து நிற்கும்படியும் கேட்டுக்கொள்கிறோம். சத்தியம் தொலைக்காட்சி 2ஆம் இடம் 50,000 ரூபாய் பரிசு தொகை. பத்திரிகையாளர்கள் நம்முடைய அரசு தொடர்ந்து பார்த்து செயல்பட்டு வருகின்றது. பல ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த தேர்தல், சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தின் தேர்தல் வெற்றி பெற்றவர்கள் முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெற்றீங்க. அப்போ ஒரு முக்கியமான கோரிக்கையும் வச்சீங்க. பிரஸ் கிளப்பினுடைய உட்கட்டமைப்பை மேம்படுத்தி சீரமைக்க அரசு சார்பாக நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும்னு பல்வேறு கோரிக்கைகள், அது ஒரு முக்கியமான கோரிக்கையா வச்சிருந்தீங்க. அதை நிறைவேற்ற வகையில நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு முக்கியமான அறிவிப்பை இங்கே வெளியிட என்னிடத்தில் அறிவித்திருக்கின்றார். சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தினுடைய உட்கட்டமைப்பை மேம்படுத்துகின்ற வகையில நம்முடைய அரசு சார்பாக ரூபாய் 2 கோடியே 50 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என்ற தகவலை இந்த நேரத்தில் இந்த மேடையில உங்கள் முன்பு நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.